இவ்ளோ நாளா நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, அது வெறும் செங்கல், கற்சிலைகள் இருக்கிற ஒரு சாதாரண வழிபாட்டு தலம்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆமா. பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கே இது ஒரு பெரிய யுரேகா மொமெண்ட்ன்னு தான் சொல்லணும். இவ்ளோ நாளா நம்ம ஒரு பிரம்மாண்டமான பண்டைய மரபணு டேட்டா சென்டர்கள கோயில்னு நெனச்சிட்டு இருந்திருக்கோம். அதாவது ஏன்ஷியன்ட் ஜெனடிக் டேட்டா சென்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம கையில ஒரு மாபெரும் ப்ரோப்ரைட்டரி கோட் இருக்கு. ஆனா அது என்ன ஏது அதோட யூசர் மேனுவல் தெரியாமயே நாம அத இத்தனை வருஷமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். இத நாம இந்த டீப் டைவ்ல முழுசா டீகோட் பண்ண போறோம். இப்போ இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க, உங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏவை ஒரு சோர்ஸ் கோடாகவும், உங்க குலதெய்வ கோயில உங்க குடும்பத்தோட, அதாவது உங்க ஒட்டுமொத்த பரம்பரையோட சென்ட்ரல் சர்வராகவும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமா. இது நேத்தோ இன்னைக்கோ செட் பண்ண ஒரு சாதாரண நெட்வொர்க் கிடையாது. பல்லாயிரம் வருஷமா எந்த ஒரு பெரிய சிஸ்டம் ஃபெயிலியரும் இல்லாம தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு அதிநவீன அட்வான்ஸ்டு சிஸ்டம் இது. அப்போ இந்த சென்ட்ரல் சர்வரை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா அன்பேக் பண்ணலாம். இப்போ ஒரு சர்வர்ல நம்ம லாகின் பண்றோம்னா, அந்த நெட்வொர்க் அதோட யூசர்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? அதாவது ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் பத்தி கேக்குறீங்க. ஆமா. யார உள்ள அலோவ் பண்ணணும், யார பண்ணக்கூடாதுன்னு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இத புரிஞ்சுக்க தமிழ் மரபுல இருக்கிற பங்காளி முறைய நாம கொஞ்சம் ஜெனடிக்ஸ் அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கணும். உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு பாலினத்தை முடிவு பண்றது எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் தான். ஓகே, அந்த ஒய் குரோமோசோம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே பாஸ் ஆகிற ஒரு பிரத்யேகமான ஹார்ட்வேர் காம்போனன்ட். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தந்தை மகன் பேரன் அப்படின்னு தலைமுறை தலைமுறையா எந்த ஒரு பெரிய மாடிஃபிகேஷனும் இல்லாம இதை அப்படியே காப்பி ஆகிக்கிட்டே போகும். வாவ்! நில்லுங்க. அப்படியானால் இந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தோட ஆதி சீரியல் நம்பர் மாதிரி செயல்படுதா? பெர்ஃபெக்ட். நீங்க கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டீங்க. ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்களை ட்ராக் பண்ண பயன்படுற ஒரு யூனிக் ஐடி மாதிரி தான் இந்த சீரியல் நம்பர் ஒர்க் ஆகுது. மைண்ட் ப்ளோயிங். எந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கருவியும் இல்லாத பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த யுனிக் ஐடியை ட்ராக் பண்றதுக்காக நம்ம முன்னோர்கள் உருவாக்கின ஒரு மாபெரும் டேட்டா பேஸ் தான் இந்த குலதெய்வ நெட்வொர்க்னு சொல்றீங்க? ஆமா. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரே குலதெய்வத்தை கும்பிடுற பங்காளிகள் எல்லாருமே அடிப்படையில் ஒரே சீரியல் நம்பரை ஷேர் பண்ற சிஸ்டம்கள் தான். ஓ, இப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. ஒரே குலதெய்வத்தை வழிபடுற பங்காளிகளுக்குள்ள ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வச்சிருக்காங்கன்னு இப்போதான் விளங்குது. கண்டிப்பா. அது ஏன் அப்படி நீங்க இப்போ கெஸ் பண்ணிருப்பீங்க? ஏன்னா அப்படி கல்யாணம் பண்றது ஒரே சீரியல் நம்பர் கொண்ட ரெண்டு சிஸ்டம்களை ஒன்னா மெர்ஜ் பண்றதுக்கு சமம். இது ஒரு ஓபன் சோர்ஸ் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகுதுல்ல? ஆமா. நவீன அறிவியல்ல இத இன்பிரீடிங் டிப்ரெஷன்னு சொல்றாங்க. நெருங்கிய மரபணுக்களை இணைக்கும் போது ஒடுங்கி இருக்கிற நோய் மரபணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும். அதாவது நம்ம டெக் பாஷையில சொல்லணும்னா கோட மெர்ஜ் பண்ணும்போது வர ஜெனடிக் கிளிச்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த மரபணு குறைபாடுகள், அதாவது அந்த கிளிச்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே எந்த கோடை எதோட சேர்க்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா வரைமுறைப்படுத்தி இந்த டேட்டாபேஸை டிசைன் பண்ணிருக்காங்க. இணக்கமில்லாத ரெண்டு கோடுகளை இணைச்சா ஒட்டுமொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆகிடும், அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும்னு தெரிஞ்சே இத வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுல இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்கு. இப்போ ஹார்ட்வேர், அதாவது ஒய் குரோமோசோம் கிளிச் இல்லாம பாஸ் ஆகுது. ஓகே. ஆனா பல தலைமுறையா ஓடிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்ல வைரஸ் அல்லது பக் வர வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, ஹார்ட்வேர் பக்காவா இருந்தாலும் உள்ள ரன் ஆகுற ஓஎஸ்ல கரப்ட் ஃபைல்கள் சேரலாமே. அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க? மனுஷ உடம்புல எப்படி கரப்ட் ஃபைல்கள் உருவாகும்? இதுக்கு நாம எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜியை பத்தி பேசணும். உங்க டிஎன்ஏவை நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு வச்சுக்கிட்டா அதை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு கமாண்ட் கொடுக்கிற சாஃப்ட்வேர் தான் இந்த எபிஜெனடிக்ஸ். ஓகே, அப்போ அந்த சாஃப்ட்வேர் எப்படி கரப்ட் ஆகுது? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சந்திக்கிற அதீத மன அழுத்தம், பயம், கொடிய நோய்கள், பஞ்சம், இது எல்லாமே அவரோட டிஎன்ஏ அமைப்பை மாத்தாது. ஆனா அந்த டிஎன்ஏ எப்படி வேலை செய்யணுங்கிற எபிஜெனடிக் ஸ்விட்சை மாத்திடும். ஓ, அப்போ நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள், வலிகள், பயம் எல்லாமே நம்ம டிஎன்ஏவுல ஜங்க் ஃபைல்ஸா சேவ் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதத்தான் நாம ஆன்மீகத்துல கர்ம வினை அல்லது சாபம்னு சொல்றோம். இந்த தேவையில்லாத எபிஜெனடிக் டேட்டா தான் நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ். சரி, இப்போ ஒரு சிஸ்டத்துல ஜங்க் ஃபைல் சேர்ந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி டெலீட் பண்றது?
நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஜெனரேஷனல் ட்ராமா டேட்டாவை அழிக்கிறது சாத்தியம்தானா? அங்கதான் சென்ட்ரல் சர்வர், அதாவது உங்க குலதெய்வ கோயிலோட மெயின் ரோல் ஆரம்பிக்குது. நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒரு சாதாரண இடத்துக்கு போகல. உங்க மூதாதையர்கள் பல 100 வருஷமா வாழ்ந்த, சுவாசிச்ச அதே சென்ட்ரல் ஹப்புக்கு போறீங்க. ஓ, அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? அங்க இருக்கிற காந்தப்புலம், அந்த மண்ணோட அதிர்வலைகள், இதெல்லாம் சாதாரணமா அங்க இல்ல. அது ஒரு ரொம்ப துல்லியமான பயாலஜிக்கல் ட்ரிகரா செயல்படுது. நில்லுங்க, பயாலஜிக்கல் ட்ரிகரா? அது எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்கு போறது மூலமா எப்படி நம்ம சோர்ஸ் கோட்ல ஒரு கமாண்டை ரன் பண்ண முடியும்? இது கேட்கறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கே. சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, இது பியோர் சயின்ஸ். நீங்க அந்த சென்ட்ரல் சர்வருக்குள்ள நுழையும் போது அந்த சூழல் நேரா உங்க மூளையோட ஹைப்போதாலமஸ் பகுதியை காம் பண்ணும். உங்க பாடியில இருக்கிற கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் இம்மீடியட்டா டிராப் ஆகுது. வாவ்! அப்போ பல 100 வருஷமா நம்ம முன்னோர்கள் சேஃபா ஃபீல் பண்ண அதே ஃப்ரீக்வன்சில நாமும் நிக்கும்போது நம்ம நரம்பு மண்டலம் ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க? ஆமா, அது நடக்கும்போது நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஸ்ட்ரெஸ் மரபணுக்களோட எபிஜெனடிக் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். அதே நேரத்துல ஹீலிங் மரபணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ பாத்தீங்கன்னா கோயில் அப்படிங்கிறது வெறும் கும்பிடுற இடம் இல்ல. நாம அங்க போன உடனே நம்ம முன்னோர்களோட ஸ்ட்ரெஸ் டேட்டாவை அழிச்சு நம்ம சிஸ்டமை க்ளீன் பண்ற ஒரு மாபெரும் ஆன்டி வைரஸ் ஸ்கேனர் மாதிரி இது செயல்படுது. கரெக்ட். இது நம்ம டிஎன்ஏ சாஃப்ட்வேருக்கான கம்ப்ளீட் ஃபேக்டரி ரீசெட். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க சிஸ்டம் முழுசா க்ளீன் ஆகி ஒரு ஃப்ரெஷ் ரீபூட் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். சூப்பர், இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. இப்ப சிஸ்டம் ஃபேக்டரி ரீசெட் ஆயிடுச்சு, எல்லா ஜங்க் ஃபைல்ஸும் கிளியர் ஆகி பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. சொல்லுங்க, என்ன டவுட்? அதாவது ஏற்கனவே நெட்வொர்க்ல இருக்கிற டிவைஸுகளை ரீசெட் பண்ணிட்டோம். ஆனா இந்த நெட்வொர்க்ல புதுசா ஒரு டிவைஸ, அதாவது பரம்பரையில புதுசா பிறந்த ஒரு குழந்தைய எப்படி கனெக்ட் பண்றது? இப்போ ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க்ல புது லேப்டாப்பை ஆட் பண்ண ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இத புரிஞ்சிக்க நம்ம மார்ஃபோஜெனடிக் புலம் அப்படிங்கிற கான்செப்ட பார்க்கணும். மார்ஃபோஜெனடிக் புலம்னா என்ன? இத உயிரியல்ல ரூபர்ட் ஷெல்ட்ரேக் மாதிரியான அறிஞர்கள் சொல்றாங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு மூலமா டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இத நீங்க நம்ம குடும்பத்தோட தனிப்பட்ட கிளவுட் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜ், ஓகே. அப்போ அந்த கிளவுட் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கும் குலதெய்வ கோயிலுக்கும் எப்படி லிங்க் வருது? கோயில்ல கருவறைக்கு கீழே வைக்கிற செப்பு தகடுகள், அதாவது யந்திரங்கள் இருக்குல்ல, அது ஒரு மாபெரும் வைஃபை ரவுட்டரா செயல்படுது. உங்க முன்னோர்களோட அதே மரபணு ஃப்ரீக்வன்சி உங்களுக்கும் இருக்கிறதால நீங்க அங்க போனதும் உங்க உடல் அந்த காந்தப்புலத்தோட ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகிடும். ஓ, அப்ப அந்த கிளவுட் நெட்வொர்க்ல இந்த புது டிவைஸ், அதாவது பிறந்த குழந்தையனை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? அதுக்கு என்ன ப்ராசஸ்? அதுக்கு தான் நாம மொட்டை அடித்தல் அப்படிங்கிற ஒரு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ வச்சிருக்கோம். இருங்க, மொட்டை அடிக்கிறது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனா? அது எப்படி? முடி அப்படிங்கிறது டெட் செல்ஸ் தானே, அது எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணும்? நீங்க கேக்குறது நியாயம்தான். முடியோட தண்டு பகுதி டெட் செல்ஸ் தான். ஆனா முடியோட வேறு பகுதியில உயிருள்ள செல்கள் இருக்கு. அதுல அந்த குழந்தையோட முழுமையான டிஎன்ஏ டேட்டா இருக்கு. ஆமால்ல, டிஎன்ஏ டெஸ்டுக்கு முடி எடுப்பாங்களே. கரெக்ட். அது மட்டும் இல்லாம முடியில் இருக்கிற மெலனின் காந்த அதிர்வுகளை ஈர்க்கிற தன்மை கொண்டது. குலதெய்வ கோயில் மண்ணுல அந்த முடிய காணிக்கையா தர்றது மூலமா நாம அந்த குழந்தையோட பயோமெட்ரிக் டேட்டாவை நம்ம நெட்வொர்க்ல ரெஜிஸ்டர் பண்றோம். வாவ்! அப்போ இந்த குழந்தை என் பரம்பரையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சென்ட்ரல் சர்வருக்கு நாம அனுப்புற ஒரு டேட்டா பாக்கெட் தான் இந்த தலைமுடி. எக்ஸாக்ட்லி. இது நெட்வொர்க்ல ஒரு புது டிவைஸை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு சமம். அதாவது நம்ம லேப்டாப்போட மேக் அட்ரஸை நெட்வொர்க்ல ஒயிட் லிஸ்ட் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். கூடவே கருப்பையிலிருந்து வந்த பழைய எனர்ஜியை ரிமூவ் பண்ற ஒரு கேட்ச் கிளியர் ப்ராசஸும் இதுல நடக்குது. பெர்ஃபெக்ட்டா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. மொட்டை அடிக்கிறது ஒரு சூப்பரான கேட்ச் கிளியர் ப்ராசஸ் தான். செம்ம. இப்போ புது டிவைஸை மெயின் சர்வர்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனா எல்லாரும் எப்பவுமே சர்வர் ரூம்லயே, அதாவது குலதெய்வ கோயிலே குடியிருக்க முடியாதே. நம்மள பல பேர் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கோம். தொலைதூரத்துல இருந்து இந்த நெட்வொர்க்கை எப்படி அக்சஸ் பண்றது? அங்கதான் நம்ம முன்னோர்களோட போர்ட்டபிலிட்டி ஐடியா வேலை செய்யுது. நீங்க கோயில்ல இருந்து வரும்போது கொஞ்சம் பிடிமண் அல்லது திருநீர் எடுத்துட்டு வீட்ல வைப்பீங்கல்ல. ஆமா, அது ஒரு சென்டிமெண்டல் வழக்கம் தானே. அதுல என்ன டெக்னாலஜி இருக்கு? வெறும் சென்டிமெண்ட் இல்ல. அந்த மண்ணுல உங்க சென்ட்ரல் சர்வரோட காந்தப்புல அதிர்வலைகள், அதாவது மேக்னெட்டிக் சிக்னேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீங்க வெளியூர்ல இருந்து அதை தொட்டு கும்பிடும்போது அது ஒரு போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அல்லது பவர் பேங்க் மாதிரி ஒர்க் ஆகும். ஓஹோ, அப்போ டெய்லி நாம அந்த மண்ணை தொடும்போது நாம நம்ம மெயின் சர்வரோட சிங்க் ஆயிக்கிறோம்.
ஆமா, நெட்வொர்க் கனெக்ஷன் கட் ஆகாம இருக்க இது ஒரு பிசிக்கல் பிரிட்ஜ் மாதிரி பயன்படுது. இது வீட்ல இருந்தபடியே நம்ம ஆஃபீஸ் நெட்வொர்க்கை பாதுகாப்பா அக்சஸ் பண்ண உதவுற ஒரு பிசிக்கல் VPN டோக்கன் மாதிரி செயல்படுது. டோக்கன் இருந்தாதான் செக்யூரா லாகின் பண்ண முடியும். ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். அந்த மண்ணு உங்கள பரம்பரையோட ஃப்ரீக்வன்சில கனெக்ட் பண்ணி வைக்குது. ஓகே, இப்போ ரிமோட் ஆக்சஸ் மூலமா டெய்லி நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் அதை சேஃபா வச்சுக்க தொடர்ந்து புதுசா செக்யூரிட்டி அப்டேட்கள் தேவையே. நம்ம போனுக்கு கூட அடிக்கடி செக்யூரிட்டி பேட்ச் வருது. இந்த உயிரியல் சிஸ்டமுக்கு எப்படி அப்டேட் கிடைக்குது? இந்த குலதெய்வ கான்செப்டோட கிளைமேக்ஸே இதுதான். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த ஆனுவல் சாஃப்ட்வேர் அப்டேட் வாங்குறதுக்கு தான். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி ஆகுது? அங்க போய் என்ன பண்றோம் நாம? நீங்க கோயிலுக்கு போய் அங்க திறந்த வெளியில அந்த மண்ணுல விறகடுப்புல பொங்கல் வைப்பீங்க இல்லையா, அதுதான் அந்த சிஸ்டம் அப்டேட் ப்ராசஸ். ஒரு நிமிஷம், என்னது பொங்கல் வைக்கிறதா? பொங்கல் வைக்கிறது எப்படி ஒரு பயாலஜிக்கல் அப்டேட் ஆகும்? இப்போ நிறைய பேர் வீட்ல கேஸ் ஸ்டவ்ல குக்கர்ல பொங்கல் வைக்கிறாங்களே, அது ஒர்க் ஆகாதா? வீட்ல குக்கர்ல செஞ்சா அந்த எஃபெக்ட் கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இது சும்மா அரிசியா வேக வைக்கிற சமையல் கிடையாது. அந்த லோக்கல் மண்ணுல அந்த காத்துல இருக்கிற நன்மை தரும் நுண்ணுயிர்கள், அத அறிவியல்ல லோக்கல் மைக்ரோபயோம்னு சொல்வோம். ஓ, அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்தோட லோக்கல் மைக்ரோபயோம் டேட்டா அந்த பானை பொங்கல்ல நேச்சுரலா மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. விறகடுப்புல மெதுவா வேகும்போது அந்த நுண்ணுயிர்கள் பொங்கல்ல கலக்குது. நவீன அறிவியல் படி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்களை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. வாவ்! அப்போ பல்லாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அதே காத்துல அதே மண்ணுல சமைக்கப்பட்ட அந்த பொங்கல் வெறும் உணவு கிடையாது. அது நம்ம பரம்பரையோட DNAக்குன்னு பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கஸ்டமைஸ்டு செக்யூரிட்டி பேட்ச். ஆமா, அத நீங்க சாப்பிடும்போது உங்க இம்யூன் சிஸ்டம்க்கு அந்த லோக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு மாபெரும் சிஸ்டம் அப்டேட்டை இன்ஸ்டால் பண்றீங்க. இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு திருவிழாவோ சாப்பாட்டு சடங்கோ கிடையாது. நம்ம இம்யூன் சிஸ்டம் ஹேக் ஆகாம இருக்க, புது நோய்கள் வராம தடுக்க அந்தந்த மண்ணோட டேட்டாவை கொண்டு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கஸ்டம் OS அப்டேட் தான் இந்த பொங்கல். இதை விட ஒரு பெஸ்டான சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம ஒரு மனுஷ உடம்புக்கு நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த பயாலஜிக்கல் பேட்ச நவீன மைக்ரோபயோம் சயின்ஸ் கூட இப்போ ஒத்துக்குது. நிஜமாவே இதெல்லாத்தையும் பார்க்குற வியூவியே கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. நாம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு பார்த்தா இந்த மாபெரும் ஜெனட்டிக் டேட்டா பேஸை நாம இப்போ புதுசாலாம் கண்டுபிடிக்கல. அதோட மேனுவலை நம்ம எப்போவோ படிக்க மறந்துட்டோம், அவ்வளோதான். அதுதான் உண்மை. எந்த மைக்ரோஸ்கோப்பும் இல்லாத காலத்திலேயே பலாயிரம் வருஷம் நிலைச்சு நிக்கிற ஒரு மரபணு அறிவியலை சிம்பிளான சடங்குகளை பேக் பண்ணி நம்ம கையில கொடுத்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் தான் நிஜமான அல்டிமேட் டெவலப்பர்கள். கண்டிப்பா. இப்போ இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும்தான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த தடவை நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அதை ஒரு சாதாரண மதச்சடங்காவோ செங்கல் கட்டடமாவோ பார்க்காதீங்க. ஆமா, நீங்க உங்களோட சொந்த ஜெனட்டிக் நெட்வொர்க்ல லாகின் பண்றீங்கங்கறத உணருங்க. இன்னைக்கு நாம குலதெய்வ கோயில்கள் பின்னாடி இருக்கிற டெக்னாலஜியை டீகோட் பண்ணிட்டோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மூட நம்பிக்கைன்னு நாம இப்போ ஒதுக்குற வேற எந்தெந்த பாரம்பரிய பழக்கங்களுக்கு பின்னாடி இன்னும் கண்டுபிடிக்கப்படாத இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மறைஞ்சிருக்கோ? உங்களோட அடுத்த சிஸ்டம் அப்டேட்டுக்கு நீங்க ரெடியா? சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது.